என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, ஒழுங்கு மரியாதையா உன்னோட 10 குட்டிகளையும் என்கிட்ட கொடுத்துரு. அத நான் மார்க்கெட்ல வித்தேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும். சொன்னா கேளு, உன்னோட 10 குட்டியும் என்கிட்ட கொடுத்துரு. பவு பவு பவு, யாருக்கிட்ட வந்து என்ன கேக்குற? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. பவு பவு பவு, என் குட்டிகளை நான் இங்க இருக்கிற வரை யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன். பவு பவு பவு. ஏங்க, உங்களோட ஜோஸ் ஒத்துப்பாரா? நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து இருக்க முடியாதா? பவு பவு பவு, இங்க பாரு ஜூலி, அது எனக்கு தெரியல. நான் போய் எங்க பாஸ்ட கேட்டு பாக்குறேன். நீ இங்கே இரு. ஓகேங்க, நீங்க போய் கேட்டு பாருங்க, நான் இங்கேயே இருக்கேன். பவு பவு பவு. ஓகே, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. பாஸ்ட போய் என்னைய மாதிரி இன்னொரு நாய்க்குட்டிய கூப்பிட்டு வந்தா அதுக்கு சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்கணுமே. நம்ம பாஸ் நம்மளுக்கே சாப்பாடு போட மாட்டாரு. சரி பரவாயில்ல, நம்ம கேட்டு பார்க்கலாம். பவு பவு பவு, பாஸ் எந்திரிங்க. ஏய் சாப்பே, ஏன்டா இப்போ தாண்டா தூங்குன, அதுக்குள்ள ஏன்டா எழுப்புற? என்னன்னு சொல்லு. பாஸ் பாஸ், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னைய மாதிரியே இன்னொரு பப்பி குட்டிய நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா அதுக்கு சாப்பாடு போடுவீங்களா? அப்கோர்ஸ், கண்டிப்பா 2 பேரையும் சேர்த்து வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். இதுதான் நடக்கும். கூப்பிட்டுலாம் வந்துடாத. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல போய் கிடந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா நீரு. ஃப்ரெண்டு கூட்டு வரேன், அதை கூட்டு வரேன்னு கூட்டு வந்து சாப்பாடு தாங்க பாஸ்ன்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், 2 பேரையும் அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவேன். பவு பவு பவு, சும்மா தான் பாஸ் கேட்டேன், சும்மா தான் கேட்டேன். அப்படிலாம் யாரையும் கூட்டு வரல பாஸ். சரி பாஸ், நான் போய் தூங்குறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க பாஸ். பவு பவு பவு, நம்ம நினைச்சது கரெக்ட் தான். பாஸ் ஒத்துக்கல. இனிமே நம்ம என்ன பண்றது? இந்த வீட்ல நம்மள நம்பி ஜூலி வந்துட்டா. இப்ப அவளை நம்ம தானே காப்பாத்தணும். நான் லாஸ்டா நான் இருந்த இடத்த ஒரு தடவை பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இந்த இடத்தையும் இந்த வீட்டையும் சின்சான் அண்ட் என்னோட பாஸையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் ஜூலியையும் என்னோட குட்டிகளையும் நான் பாத்துக்கிட்டாகணும். ஜூலி, என்னோட பாஸ் ஒத்துக்கல. வா, நம்ம இங்க இருந்து போகலாம். நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காமையா போக போது. நம்மள குட்டிகளை நம்ம வளர்ப்போம். வா. 5 minutes later. ஏங்க, நம்ம எங்க போக போறோங்க? ஜூலி, இங்க இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறி நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியை விட்டு தூரமா போக போறோம். நம்ம குட்டிகளை நம்ம மறைமுகமா வளர்த்தாகணும். ஆமா, ஒரு நிமிஷம். அந்த பக்கம் தூரத்துல யாரோ வர்ற மாதிரி இருக்கு. நான் வாக்கிங் போற இடத்துல குறுக்க இந்த குப்பை தொட்டிய வச்சது சாய்ப்பாகட்டு. குப்பை தொட்டிய கொண்டு ரோட்ல வச்சிருக்கானுங்க. வீட்டு வாசல்ல வைக்க வேண்டியது தானே, ரோட்லயே வைப்பீங்க? ஆட போங்கல. அம்மாடியோ, நம்ம பஸ்ஸுக்கு போகணும் முதல்ல. இந்த காலங்காத்தாலேயே வாக்கிங் போறது நல்லா தான் இருக்குது. அப்படியே நம்ம சீக்கிரமா போவோமா? ஆமா, ஒரு நிமிஷம். இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா, இது யாரு? ஹேய், உன் பேர் என்ன? ஓ ஓ ஓ, இது ட்ரெவர் தானே? ஹே ஜூலி, உடனடியா நம்ம இங்க இருந்து போயாகணும். சீக்கிரம் வா, என் பின்னாடி வா. பவு பவு பவு, ட்ரெவர் நம்மள பாத்திர கூடாது. நல்ல வேளை அவன் இப்போதைக்கு சுயநினைவிலேயே இல்ல. பவு பவு பவு, நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஜூலி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, நம்ம இங்க போய் நிக்கலாம். பவு பவு பவு, என்னது இது? திடீர்னு இவன் வந்துட்டான். இவன் நம்ம பாஸ்ட நம்மள சொல்லி கொடுத்துருவான். அப்புறம் பாஸ் நம்மள தப்பா நினைச்சுப்பாரு. பவு பவு பவு, ஜூலி இங்க வா, இங்க என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. ஓகே, அவன் போற வரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாம் ஓடாதல, எல்லாம் சாப்பே. ஐயோ, கீழே விழுந்துட்டேன் பாரு. எல்லாம் சாப்பே, எல்லாம் சாப்பே. இது பார்க்க சாப் மாதிரி இருக்குது. கூடவே ஏதோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பான் போல இருக்கே. என்ன பார்த்தோன்னா எதுக்கு பயந்து ஓடுறான்? ஒருவேளை அது வேற ஏதாவது டாகா இருக்குமா என்னன்னு தெரியலையா? சரி, நம்ம ஊருக்கு போகக்கூடிய பஸ் இங்கதான் வரும். நம்ம அதுல ஏறி வீட்டுக்கு கிளம்புவோம். சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர். சார், கோயம்புத்தூர் போகணுமா? வண்டியில ஏறுங்க. இல்ல, கோயம்புத்தூர்லாம் ஒன்னும் போவேனால. இல்ல, எனக்கு கன்னியாகுமரிக்கு வண்டியை விடல. நான் அங்க போறல. சரி, நான் இங்க உட்காந்துக்கிறேன். வண்டி எடு, வண்டி எடு. ஓகே, இதுதான் லாஸ்ட் பஸ். இப்ப நான் போக போறேன். வண்டி எடுத்தாச்சு. சென்னை டு கோயம்புத்தூர். ஓ ஓ ஓ, பஸ் போயிடுச்சு. ஜூலி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பஸ் நிப்பாட்டணும். பஸ் நிப்பாட்டுங்க, போகாதீங்க. பவு பவு பவு, பஸ் போகாதீங்க, சொன்னா கேளுங்க.
ச்சே, பஸ் போயிடுச்சு ஜூலி, பஸ் போயிடுச்சு ஜூலி. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம குட்டிங்களை நம்ம எங்க போய் வளர்க்கறது? பவு பவு பவு, நமக்கு வேற வழி இல்ல. நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிலேயே நம்ம பாஸுக்கு தெரியாத ஒரு இடமா போய் நம்ம குட்டிங்களை வளர்க்கலாம். சரி, நம்ம முதல்ல போய் நம்ம சிட்டில சுத்தி எங்கேயாவது இடம் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். வா ஜூலி, நம்ம சுத்தி நம்ம பசங்களை வளர்க்கறதுக்கு ஏதாவது நல்ல இடம் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். பவு பவு பவு. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா கறி செஞ்சிருக்கோம். அது நமக்கானு கேட்டிங்கன்னா இல்ல நம்ம சாப்புக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் நம்ம சாப்போட பிறந்த நாள். ஸோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஹாப்பி பர்த்டே சாப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அவன் காலையில முழிச்சு பார்க்கும்போது அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுவான். ஸோ வாங்க, சாப் முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துடலாம். டேய் சாப்பே, சாப், என்ன வீட்ல யாரும் இருந்த மாதிரி இல்ல? ஆமா, இந்த பைப்புள்ள காலங்காத்தாலே எங்க போனா? நல்லா கொட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம், இது நேத்து அவனுக்கு வச்ச கறியாச்சே. இந்த கறி தொண்டை கூட சாப்பிடாம அவன் எங்க போனா? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஒரு நிமிஷம், அவனோட எலும்பையும் சாப்பிடல, ஃபுட்டையும் சாப்பிடல, பெல்ட்டை வேற கலத்தி போட்டிருக்கான். அம்மா, எங்க போனான் சாப்பு? எங்க போனான்னு தெரியலையே கைஸ். உங்களுக்கு தெரியுமா சாப் எங்க போனான்னு? அவனுக்கு நான் கறி துண்டு வச்சிருக்கேன். யாராவது சாப்பிட்ட சொல்லுங்களேன், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன். ஜோஸ் உனக்காக கறி துண்டு வச்சிருக்கான்னு சொல்லுங்களேன். சாப் எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை வெளியே ரெஸ்ட் ரூம் போயிருப்பானா? டேய் சாப், எங்கடா போன? டேய் பர்த்டே பாய், எங்கடா போன? எவன்டா அவன் வெளியே கத்திட்டு இருக்குது? இந்த ஜோசு பையன் தான் நினைக்கிறேன். ஒய்யாம சாப்பு 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 சாப்புன்னு. ஏய் சட்டி தலையா, ஒரே கத்திட்டே இருக்காதடா, தூக்கமே வர மாட்டேங்குது. சாப்பு வீட்ல தானே இருப்பான். இல்ல வீட்ல இல்லையா? ஒருவேளை வெளியே இருக்கானா? டேய் சாப்பே, இந்த சட்டி தலைய கத்தி கத்தி என் தூக்கத்தை கெடுத்துட்டான். எங்கடா போன? டேய் சின்சேனே, நம்ம சாப்ப காலையில இருந்து தேடுறேன். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா, அவனை காணோம். என்னது பிறந்த நாள்? அதுவுமா சாப்ப காணுமா? டேய் சாப்பே, ஒருவேளை இந்த வீடியோக்கு நிறைய லைக் போட்டாதான் அவன் வருவானோ? பின்னாடி இருக்கிற காடுல ஒளிஞ்சிருப்பானோ? கைஸ் எல்லாரும் லைக் போட்டுருங்க, அப்பதான் சாப்ப வருவான். டேய் சின்சன் இங்க வாடா. லைக் எல்லாம் இல்லடா, நானும் அப்பதே இருந்து சாப்ப தேடுறேன். வினோதமா இருக்குடா. இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது தெரியுமா? ஆனா இப்பதான் முதல் டைமா நடக்குது. சாப்ப கூப்பிட்டு அவன் வரல. தென் அவன் வீட்லயும் இல்ல. அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்க போனா? ஒரு நிமிஷம், என் ஃபேன் பாக்கெட் வைப்ரேட் ஆகுது. இரு, ஃபுட்டை கீழே வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். யாரு கால் பண்றது? நம்மளோட ட்ரெவர் கால் பண்றான். எதுக்கு? இருங்க, அட்டன் பண்ணி கேட்போம். சொல்றா ட்ரெவரே, என்ன விஷயம்? இல்ல ஜோசே, சொல்லவே இல்ல. சாப்புக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா? அவன் இன்னைக்கு காலையில அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நின்னுட்டு இருந்தான். என்னடா சொல்ற? அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நின்னுட்டு இருந்தானா? அப்புறம் எங்க போனா? என்ன பார்த்த உடனே வெக்கத்துல பயந்து ஓடிட்டான்டா. சரி, நான் வைக்கிறேன். ஐயோ வச்சுட்டான்டா. டேய் சின்சனே, நம்ம உடனடியா சாப்ப தேடி ஆகணும்டா. சாப் ஏதோ பிரச்சனையில மாட்டுறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா சாப்ப தேடி கண்டுபிடிச்சாகணும். வா சீக்கிரமா நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். கைஸ், நீங்க இனிமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணுங்க. சாப் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு அப்படியே அப்டேட் பண்ணுங்க. சாப் எங்க போறானோ அதெல்லாம் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அதை ஃபாலோ பண்ணி நம்ம சீக்கிரமா போக முடியும். ஓகே கைஸ், நம்ம சீக்கிரமா வந்து சாப் இருக்கிற இடத்த தேடி நமக்கு போகலாம். சாப் வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி ஓகே, இதுக்கு தான் காலையிலேயே வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். நான் தான் தூங்கிட்டேன். பவு பவு பவு, வா ஜூலி, நம்ம இங்க எங்கேயாவது நம்ம இருக்கிறதுக்காக நம்ம குட்டிங்களை வளர்க்கறதுக்காக இடம் ஏதாவது இருக்குதான்னு இங்க இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். யார்கிட்ட கேக்குறது? இங்க ஒருத்தர் ஹால்ஃப் விளையாடிட்டு இருக்காரு, இவர்கிட்ட போய் கேட்கலாம். பவு பவு பவு, சார், நான் ஒரு ராட்வீலர் டாக். நானும் என்னோட வைஃபும் வந்திருக்கோம். எங்க குட்டிகளை இங்க வளர்க்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா சார்? சொல்லுங்க சார். ஹே ஷூ ஷூ ஷூ, இங்கெல்லாம் தெருநாய்ங்க வரக்கூடாது. ஹே வாட்ச்மேன், இங்க பாரு, தெருநாய்ங்கெல்லாம் இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. சீக்கிரம் அதை இங்க இருந்து வெளியே அனுப்பி விடுங்க. ஷூ ஷூ, ஓடுங்க ஓடுங்க. பவு பவு பவு, ஜூலி சீக்கிரமா வந்துரு. வாட்ச்மேன் வந்து நம்மள அடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். பவு பவு பவு, சீக்கிரம் வந்துரு ஜூலி. இப்ப நம்ம எங்க போகிறதுன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, பக்கத்துல ஏதாவது டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். 5 minutes later. கைஸ், நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ண மாதிரி சாப் வந்து இந்த ஹால்ஃப் இடத்துல தானே இருக்கான். நீங்க எல்லாரும் இங்க இருந்தா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். டே சின்சன், சீக்கிரம் கீழே இறங்கு. வா, நம்ம உள்ள போய் தேடி பார்க்கலாம். சோ கைஸ், உள்ள போய் தேடி பார்க்கறதுக்கு முன்னாடி இருங்க, முதல்ல இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர்கிட்ட நம்ம வந்து சாப் வந்தானான்னு கேட்கலாம்.
ஹலோ சார், ஒரு ராட்வீலர் டாக் அண்ட் அது கூட ஏதாவது டாக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சா? தம்பி வந்துச்சுப்பா, கூட ஒரு வெள்ளை கலர் குட்டி டாகும் வந்துச்சு. அந்த ரெண்டு உள்ளதாப்பா போச்சே. என்னது உள்ளதான் போச்சா? சரி ஓகே, நான் உள்ள போய் தேடி பார்க்கறேன். சாப் இங்க எங்கேயாவது இருக்கானான்னு நம்ம தான் தேடி பார்த்தாகணும். ஓகே, இங்க எங்கேயாவது இருக்கானா? டேய் சாப், சாப் எங்கடா போன? டேய் நான் உன்னை திட்டலாம் மாட்டேன்டா. டேய் எங்கடா போன? சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்டா. ஆச்சா இருங்க, இங்க ஒரு வண்டி இருக்கு. ஸோ இந்த வண்டி எடுத்து இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம், சாப் எங்கேயாவது இருக்கானான்னு. ஏன்னா ரொம்ப தூரம் ஓடினா கால் வலிக்குது, அதனால தான். ஸோ இந்த வண்டியில நம்ம ரவுண்ட் அடிக்கலாம். இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், எங்க வீட்டு டாக் காணோம், அதை கொஞ்சம் நம்ம தேடலாம். டேய் சிஞ்சன், கொஞ்சம் இடிக்காம இருடா. சார் புரியுது, இந்த ஹால்ஃப் இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக என் வண்டியை கேக்குறீங்க, கரெக்டா? எடுத்துட்டு போங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். டேய் சிஞ்சன் சீக்கிரமா வா, வந்து வண்டியில ஏறு. சரி போல. என்ன இவர் என்ன இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு? டேய் ஜோஸ், இது அவர் வண்டியே இல்லடா, அதனால தான் அவர் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு. என்னது, இது அவர் வண்டியே இல்லையா? சரி ஓகே, இந்த வண்டியோட ஓனர் வர்றதுக்குள்ள நம்ம இந்த இடத்த சுத்தி பார்த்துருவோம். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்த வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால வண்டியில சுத்தி பார்க்க போறோம். சாரி, சுத்தி பார்க்கல, நம்ம சாப்பை வந்து தேட போறோம். டேய் சாப், சாப் எங்க இருக்க? டேய் சிஞ்சனே, அமைதியா இல்லாம சாப்புன்னு கொஞ்சம் கூப்பிடுறா. என் வயசுக்கு தான் அவன் பயப்படுறான்னா உனக்காச்சும் வருவான்லடா. டேய் சாப்பே, எங்கடா போன? உன்னால கண்ட நாய்ங்க கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டி இருக்குது. என்னது கண்ட நாய்ங்களா? டேய் சிஞ்சனே, இங்க பாரு, பெரியவங்கள அப்பெல்லாம் பேசக்கூடாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. என்னைக்குமே பெரியவங்கள மரியாதை கொடுத்து தான் பேசணும். அதுதான் நல்ல பையனுக்கு அழகு. நீ மரியாதை கொடுக்கலன்னா நீ பேட் பாய், ஓகேவா? நீ குட் பாயா பேட் பாயா? நான் குட் பை தான் ஜோசே. சரி சரி, சாரி சொன்னதுக்கு. கைஸ், நீங்களும் இந்த மாதிரி பெரியவங்கள திட்டிருந்தீங்க அப்படின்னா ஒழுங்கா அவங்க கிட்ட போய் சாரி கேளுங்க. அதுதான் நல்ல பையனுக்கு அழகு, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்னமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகானை அடிச்சு ஆல்ல போடுங்க. அதுக்கப்புறம் சாப் எங்க போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே கைஸ், சாப் எங்க தேடியும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பா அவன் இதுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயாவது வெளியே தான் போயிருந்துருக்கணும். ஸோ வாங்க நம்ம அடுத்து வேற எங்கேயாவது போய் தேடலாம். டேய் சிஞ்சன், வண்டியில ஏறு. ஓப்பாடா. ஸோ சிஞ்சனும் வண்டியில ஏறிட்டான். இப்போ நம்ம வந்து சாப்பை தேடி வந்து போகலாம். ஸோ இங்கே பக்கத்தில் நிறைய டாக்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, லைக் ஒரு பூங்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம். கண்டிப்பாக அங்கே சாப் போயிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க நம்ம தேடி பார்க்கலாம். பவு பவு பவு, வா ஜூலி, நம்ம இங்க இருக்கிற டாக்ஸ் கிட்டலாம் நம்ம கேட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு ஏதாவது குட்டியா இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சாலும் நம்ம குட்டிகளை நம்ம வளர்த்தரலாம். இங்க நிறைய டாக்ஸ் இருக்காங்க, இவங்க கிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம். பவு பவு பவு, ஹலோ நண்பர்களே, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இருங்க நானும் வந்துடுறேன். பவு பவு பவு, இருங்க நானும் வந்துடுறேன். பாவ் பாவ் பாவ், இங்க பாருப்பா தம்பி, இங்க எங்களுக்கு இடம் கொடுத்தது எங்க பாஸ் தான். நீ அவர்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். அட ஆமாப்பா, நீ அவர்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். ஆமாப்பா, அவர்தான் எங்களுக்கே இங்க இருக்க இடம் கொடுத்திருக்காரு. நீ அவர்ட்ட வேணா கேட்டு பாரு. பவு பவு பவு, அவர் எப்போ வருவாரு? இங்கதான் அந்த முயல் குட்டி ஓடி வந்துச்சு, இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. ச்சே, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஆமா, இவங்க ரெண்டு பேர் யாரு? புதுசா வந்திருக்காங்க. ஹேய், இங்க பாருங்க, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிருங்க. நானே முயல் கிடைக்கலன்னு கோவத்துல இருக்கேன். நீங்க இங்க வந்து என்கிட்ட இடம் கேக்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒழுங்கா இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிருங்க, புரிஞ்சில்ல? ஹேய், உங்ககிட்ட தான் சொல்றேன். பவு பவு பவு, புரிஞ்சிச்சு சார், நாங்க இங்க இருந்து போயிட்டு வரோம். ஹே ஜூலி, வாமா, நம்ம குட்டிங்களை இங்க வளர்க்க முடியாது. நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போக வேண்டியதுதான். நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு தெருமுனையோ இல்ல ஏதாவது ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல இடமும் வச்சு கிடைக்கும்ல, நம்ம அங்க போய் நம்ம குட்டிகளை வளர்த்திக்கலாம். வாமா, நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போகலாம். டேய் சின்சேனே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சாப் வந்து டாக்ஸை பார்க்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ கைஸ் வாங்க நம்ம சீக்கிரமாக போய் இங்கே கேட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க, இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போமா? ஹலோ சார், இங்கே ஏதாவது டாக் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா? லைக் ஒரு ராட்வீலர் டாகும் அதுக்கப்புறம் குட்டியாக ஒயிட் கலரில் ஏதாவது டாகும் வந்துச்சு வந்துச்சு.
பின்னாடி ஒரு நாய்கள் கூட்டம் இருக்குல்ல, அங்கதான் போய் நின்னுச்சு, போய் பாரு. அப்படியா? ரொம்ப நன்றி சார். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு அந்த நாய்கள் கூட்டத்தில் தான் போய் கேட்க போகிறோம். ஸோ இங்கே தான் கண்டிப்பாக நம்மளோட சாப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சாப் இங்கே இல்லையே. ஹலோ, இங்கே பாருங்க நாய்கள் கம்யூனிட்டி அவர்களே, இங்கே வந்துட்டு ஏதாவது 2 டாக்ஸ் வந்துச்சா? லைக் ஒரு ராட் வீலரும் ஒரு ஒயிட் கலர் டாகும். பவு 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 வந்துச்சு. நான் தான் இங்கெல்லாம் இடம் இல்ல, வேற ஏதாவது இடத்த பாத்துக்கோங்கன்னு சொல்லி நான் அனுப்பி விட்டேன். அவங்க அந்த பக்கமா பீச் ஆண்ட போற மாதிரி இருந்துச்சு. ஓ, பீச் பக்கமா? சரி, ரொம்ப நன்றி. நான் அங்க போய் தேடி பார்க்கறேன். ஓகே கைஸ், நம்மளோட சாப்பும் அதுக்கப்புறம் அது கூட இருந்துச்சுல ஒரு டாக், அது பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம பீச் பக்கமா போய் தேடி பார்க்கலாம். ஸோ அது அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இலை ஜோசே, இரு நானும் வரேன். வண்டியை பாருங்களேன், குடுன்னு ஓடி போய் வண்டியில உட்காந்துட்டான் என்கிட்ட சொல்லாம. சரி ஓகே கைஸ், நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க. நானும் சாப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க மிஸ் பண்றீங்களா? சரி வாங்க நம்ம போலாம். 5 minutes later. பவு 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 வாங்க பசங்களா, நம்மளுக்கு வேற இடம் இல்ல. நம்ம இருக்கிறதுக்கு இந்த பீச் பக்கம் தான் கிடைச்சிருக்குது. நைட் ஆனா ரொம்ப குளிரும், இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா பசங்களும் அப்பாவை நல்லா ஒட்டி படுத்துக்கோங்க, அப்பதான் குளிராது. வாங்க, இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. இங்கதான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். கொஞ்ச நாளைக்கு தான். நீங்க எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பழையபடி நம்ம பாஸ்ட போய் பேசலாம். சரி வாங்க பசங்களா, நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல நம்ம குப்பைகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த இடத்துல இருக்க வேண்டியதுதான். இந்த இடம் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். ஹேய், இது ராட்வீலர் டாக்ஸ் தானே? நிறைய குட்டிங்களை பார்த்தேனே. இருங்க, நம்ம பக்கத்துல போலாம். இந்த குட்டிங்களை மட்டும் நம்ம எடுத்து அதை வித்தோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு நம்ம நிறைய நாய்க்குட்டிகளை வாங்கி வித்து அதை வச்சே பிசினஸ் பண்ணலாம். இதோ வர்றேன். முதல்ல இந்த 2 பெரிய டாகு கிட்ட இருந்து இந்த குட்டிங்களை நம்ம வந்து எடுத்து விக்கணும். வாங்க போகலாம். ஹேய், உன்னோட குட்டிகள் எனக்கு வேணும். டேய் சாப்பே, எங்கடா போன? நானும் சாப்ப தேடி பாக்குறேன். கடைசியா பீச்சுக்கே வந்தாச்சு, ஆனாலும் சாப்ப காணும். டேய் சாப்பே, எங்கடா போன? கைஸ், உங்களுக்கு சாப் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரிஞ்சா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ச்சே, அவன் எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியல. டேய் சாப், என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, ஒழுங்கு மரியாதையா உன்னோட 10 குட்டிகளையும் என்கிட்ட கொடுத்துரு. அத நான் மார்க்கெட்ல வித்தேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும். சொன்னா கேளு, உன்னோட 10 குட்டியும் என்கிட்ட கொடுத்துரு. பவு 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 யாருக்கிட்ட வந்து என்ன கேக்குற? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. பவு 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 என் குட்டிகளை நான் இங்க இருக்கிற வரை யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன். பவு 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 சொன்னா கேளு, இங்க இருந்து போயிரு சொல்றேன்ல, போ. சொன்னா கேளு. ஹேய், போக முடியாது. இந்த 10 குட்டிகளும் எனக்கு தான். அதை நான் வித்து நிறைய சம்பாதிக்க போறேன். ஒழுங்கா இங்க இருந்து தள்ளி போ. ஹே சாப், எங்கடா போன? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா சாப். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்டா இப்படி பண்ண? வீட்டை விட்டு போற அளவுக்கு நான் உன்னை அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேனாடா. என்னை மன்னிச்சிரு சாப். நீ என்னை விட்டு போகாத, எங்க இருந்தாலும் சீக்கிரமா வா. ஹே கைஸ், கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் ஜோஸ் யூ கேன் டூ இட், உன்னால சாப்ப காப்பாத்த முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், என்னது? சாப் இங்க தான் இருக்கானா? ஆபத்துல மாட்டிட்டு இருக்கானா? நான் சீக்கிரமா போய் காப்பாத்தணும். டேய் சின்சான், என் பின்னாடி வா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க சாப்ப எவ்வளோ ஒருத்தன் டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்னு. ஓகே காய்ஸ், ஓ இவன் தானா? சாப் இங்க தான் இருக்கானா? ஒரு நிமிஷம், நான் உள்ள எட்டி பார்த்தா தான் தெரியும். இங்க ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். ஓ ஓ ஓ சாப் இங்க தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட குட்டிகள் எல்லாமே இங்க தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பை காப்பாத்தி ஆகணும். நம்ம பொறுமையா உள்ள போய் அவனை காப்பாத்தலாம். ஓகே, இந்த வாங்கிக்கோ. நல்ல வேலை, இவனை தூங்க வச்சாச்சு. டேய் சாப்பே, எங்கடா போன? உன்னை தேடி நான் எவ்வளவு அலைஞ்சேன் தெரியுமா? எங்க போன சொல்லு. பவு 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 பாஸ், நீங்க வந்துட்டீங்க. நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. பவு 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 ரொம்ப நன்றி பாஸ். நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் பாஸ். டேய் லூசு பையலே, உன்னை ஏன்டா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறேன்? நீ சும்மா ஃபன்னா கேக்குறேன்னு நான் நினைச்சேன்டா. ஓகே கைஸ், நம்ம சாப்போட குட்டிங்க மொத்தம் 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க
எல்லாரையும் வண்டியில ஏத்தலாம். பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்போட குட்டிகள் எல்லாத்தையுமே வண்டியில ஏற்றி வச்சாச்சு. ஸோ மொத்தம் 10 குட்டிங்க, அதுக்கப்புறம் சாப்பு, அதுக்கப்புறம் சாப்போட ஒய்ஃபு சின்சான் எல்லாருமே வண்டியில ஏறிட்டாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம சாப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க எல்லாரும் சாப் எங்கெங்க போறான் எங்க இருக்கான்னு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணதுனால தான் சாப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். டேய் சாப்பே மண்டையா, இனிமே வீட்டை விட்டு ஓடு, மண்டையிலே கொட்டுறேன் உனக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தென் நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை அடித்து ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போவோமா? பௌ பாஸ், ரொம்ப நன்றி பாஸ். எனக்கே நீங்க சாப்பாடு போட மாட்டீங்க, ஆனா இப்போ என்னோட பசங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கீங்க பாஸ். ரொம்ப நன்றி பாஸ். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் பாஸ். டேய் லூசு சாப்பு, நான் சும்மா ஃபன்னுக்காக பண்ணுவேன்டா. மற்றபடி உனக்கு துரோகம் நினைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு எந்த மைண்டுமே கிடையாதுடா. நீ என்னோட செல்ல சாப்புடா. ஓகே கைஸ், இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சாப்போட குட்டிகள் எல்லாமே இங்க இருக்கு. மொத்தம் 10 குட்டிங்க இருக்கு. இதுல உங்களால முடிஞ்ச ஒரு 2 குட்டிகளுக்கு நீங்க வந்து பேர் வைங்க. ஸோ என்ன பேர் வைக்கலாம்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே பேரை வச்சிடலாம். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் இன்னொரு நல்ல வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். சோ அது வரைக்கும் பை. அமுகு டுமுகு அமால் டுமால்.